உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்டர் பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார், கேதுவுடன் சேர்ந்து. அது மட்டும் இல்லாமல் புத பகவான் அங்கே தான் இருக்கார். ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார், 8ஆம் இடத்துல ராகு பகவான், 10ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருக்கார், 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா பண வரவுகள் இருக்கும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது. அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பண வரவுகள் வரும். அந்த வரும்போதே ஒரு செலவு காத்துட்ருக்கும். அப்போ அந்த செலவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது. பண வரவுகளும் வரும், அதே நேரத்தில் செலவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. அதனால் அந்த செலவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா தேவையான செலவுகள், தேவையில்லாத செலவுகள் இல்லை. சார் பணம் வந்தாவே செலவுக்கு வரக்கூடிய நேரமாக தான் இருக்குது, அது எல்லாருக்குமே இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, தேவையில்லாத செலவில் நம்ம அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைனா அந்த செலவுகளுக்காக திருப்பியும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உயர் பதவி, உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஏன்னா சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசியாதிபதி சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பேர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கான நெகட்டிவ் ஒன்று என்ன இருக்குது அப்படின்னா, ஃபேமிலிக்குள்ளே சண்டைகள் வரும். நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆளுமை மிக்கவர், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, வீட்டில் நீங்கள் சொல்கிறதான் கேட்கணும்னு நினைப்பீங்க. இந்த மாதம் அதுக்காக சில சண்டைகள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ பேசும்பொழுது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டையாக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதிலேருந்து விலகி இருங்க. இல்லைன்னா அந்த சண்டை பெருசாகி அந்த மன வருத்தமாக மாறிடும். ஒன்றுமே விஷயமே இருக்காது, கடைசியில் எதுக்காக சண்டை போட்டோம்னே இருக்காது. அந்த சண்டை கடைசியில் ஒரு மன வலியை கொடுத்துரும். அதனால் நீண்ட காலமாக ஒரு உறவு கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு. அப்போ நீண்ட காலமாக திருமணம் ஆகலை, நான் கல்யாணத்துக்கு வரேன்னு பார்த்துட்ருக்கோம், நடக்கலை. ஏன்னா இந்த சிம்ம ராசி அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். நிறைய பேர் 28க்கு மேலே தான் பொண்ணு பார்க்குறதுக்கு ஆரம்பிப்பீங்க, பையன் பார்க்குறதுக்கு ஆரம்பிப்பீங்க. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பார்த்திங்கன்னா லேட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா 32 வயசு ஆகிடுச்சு, 35 வயசு ஆகிடுச்சு, வரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் மிச்சமாக இருக்க தவிர ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்ற நிலை கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி என்பதுக்கு இருக்குது. அவங்கெல்லாம் இந்த மாதத்தில் நிறைய வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சிகளை அதிகப்படுத்துங்க. ஏன்னா சனி பகவான் வக்கரமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரன் அமைஞ்சே தீரும். நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் முடிவு எடுக்கக்கூடிய திறனை அதிகப்படுத்திங்க. நிறைய சிம்மராசி என்பர்கள் என்னென்னா, நம்ம வரக்கூடிய மனைவி இல்லை வரக்கூடிய கணவர் பேர் புகழ் வாங்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும், ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், உயர் பதவியில் இருக்கணுன்ற ஒரு உயர் சிந்தனை இருக்குது. எல்லாருக்குமே அது மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பது சிம்ம ராசி. அதனாலே நிறைய பேருக்கு லேட்டாக மேரேஜ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் அனுகூலமாக நடக்கக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா தொந்தரவு கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே பிபி இருக்கும், சுகர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு உண்டு. இந்த சிம்ம ராசி அப்படின்னா வயிறு உபாதிகள், அல்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அதேமாதிரி வயிறு சம்மந்தமான டைஜஷன் ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக இருக்கும். அவங்களாம் அதிகமாக கேர் எடுத்துக்கங்க. உங்கள் உணவு பழக்க வழக்கங்களை சீர் பண்ணிக்கங்க. டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு. அதே போல் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல செவ்வாய். இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, தேவையில்லாத சண்டைகள், விவாதங்கள் கண்டிப்பாக வரும். ஒன்றுமே இருக்காத சண்டையாக இருக்கும். நீங்கள் பைக்கில் போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு யாராவது இப்படி கிராஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்கக்கிட்ட சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வரும்.
அந்த சண்டை வீண் விவாதமாக மாறி பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வீண் சண்டைகளுக்கு போகாதீங்க. வரவே ஏதாவது சண்டையே வந்தால் கூட என்னை மன்னிச்சிருங்க தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து விலகி வர்றது நல்லது. இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு சூழல் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அதே போல் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அதனால் நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு வேலையில் உயர் பதவி கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டு. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுறீங்க, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணினா கிடச்சிரும். ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக நடந்துடும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு யூபிஎஸ்சியோ ஏதோ ஒன்று, குரூப் 1 குரூப் 2 ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணாலும் அதுக்காக கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அப்படி இல்லை அந்த மாதம்லாம் எக்ஸாம்லாம் இந்த மாதம் இல்லை சார்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனை அதிகப்படுத்துங்க. அதிகப்படுத்தினா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவர்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் இருக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டு. அதேமாதிரி தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டிங்கன்னா அங்கே அந்த டிரான்ஸ்ஃபர் தேவையில்லாத விஷயங்களுக்கு உங்களை வந்து டீப்ரமோட் பண்ணுற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் உண்டு. கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் அப்படின்றது 16ஆம் தேதி 17ஆம் தேதி. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாத முக்கிய முடிவுகளை எதுவும் செய்யாதீங்க, எடுக்காதீங்க. அதே போல் வீண் விவாதங்கள் சண்டைகள் அந்த நாளில் இருந்தால் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதம் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது 22ஆம் தேதி 23ஆம் தேதி பண வரவுகள் வரும். அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே போல் அக்டோபர் மாதத்தில் 25ஆம் தேதி 26ஆம் தேதி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய நாட்கள். அந்த நாட்களில் பண வரவுகள் உண்டு. வெளிநாடு பயணம் செல்வதற்கு சிறப்பான நாட்களாக இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுக்கு தந்தாற்போல் தசாபதி தந்தாற்போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்ப அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் மற்றும் தேவ பிரசன்னம் போன்ற பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.